வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, சன் நியூஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு நெசவாளருடைய பெண் பேங்க் எக்ஸாமில், எஸ்பிஐ எக்ஸாமில் அவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு, நான் முதல்வனால் சாதித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கத்துடைய நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, நான் முதல்வனால் சாதித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. சன் நியூஸுடைய இந்த வீடியோவை முதல்வர் எப்படி ஷேர் பண்ணியிருக்காருன்னா, நானே ஜெயிச்சது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு நான் முதல்வன் அப்படின்னு எழுதி ஹார்ட்டின் சிம்பிள் விட்டுருக்காரு. இப்போ பாஜக, தாவேகா, அதிமுகலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய தலைமுறை சேனலுக்கு வென்ற கமலி அப்படிங்கிற பெண் கொடுத்த பேட்டியை வந்து கேளுங்க. அதில் அவங்க கிளியராக என்ன சொல்கிறாங்க, சேலத்தில் இருக்கக்கூடிய ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அகாடமி, அதில் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேங்க் எக்ஸாமினேஷன்னாலே அது ரேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி அங்கே தான் பேசிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக வீட்டிலே இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. வீட்டிலே அவங்களும் அவங்களுடைய அண்ணனும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் நான் முதல்வனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் ரிசல்ட்டு வந்து இவங்க வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை அவங்க கிளியர் பண்ணியதாக சொல்கிறாங்க. மெயின்ஸு ப்ரிலிம்ஸு மெயின்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் முதல்வன் அந்த ஸ்கீமில் சில காலம் படிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஸ்லேருந்து கற்றுக்கிட்ட பேசிக்ஸு பிறகு வீட்டிலேயே தங்கி நானாக படித்தது, ஸோ இதனால் இந்த ஒரு சாதனை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமலி அப்படிங்கிற பெண் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை எதிர்க்கட்சிகள் ஷேர் பண்ணி, நான் முதல்வன் நல்ல திட்டம் தான், ஆனால் நான் முதல்வனால் ஜெயிச்ச அந்த பெண் அப்படின்னு சன் நியூஸ் செய்தி போடுறத எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த திட்டத்தினால தான் அந்த பெண் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதிர்க்கட்சிகள் சன் நியூஸுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, தலைப்பு கொடுக்கும்போது, தம்ப்நெயில் வைக்கும்போது சரியாக தலைப்புகளை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, சந்தாலி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜுங்க, 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ் தான் சந்தாலி லாங்குவேஜ். அதாவது இந்தியாவில் 76 லட்சம் மக்கள் இந்த மொழி பேசுகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, அஸ்ஸாம், பீகார், திரிபுரா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்காங்க பார்த்தீங்களா, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய மொழி தான் இந்த சந்தாலி மொழி. அவங்க தான் இந்த மொழியை பேசுகிறாங்க. அந்த மொழியில் இப்போது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்ன ஸ்கிரிப்டில்? ஓல் சீக்கி அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சந்தாலி லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு. அதை தான் திரௌபதி முர்மு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்போவோ பண்ணியிருக்கணும். காங்கிரஸ் பீரியடில் 50 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்களே, அப்போவே இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும். இப்போது பாஜக ஆட்சியில் தான் 1 by 1 இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கு இருக்கு. ராஷ்டிரபதி பவனில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர்களுடைய புகைப்படம் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. சமீபத்தில் தான் அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு பரம்வீர் சக்ரா விருது வாங்கிய நம்ம இந்திய இராணுவ வீரர்களுடைய புகைப்படத்தை ராஷ்டிரபதி பவனில் மாட்டியிருக்காங்க சமீபத்தில். எப்போவோ பண்ணியிருக்கணும். மோடி சர்க்கார் தான் 1 by 1 இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தாலி மொழியில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சந்தாலி மொழி பேசக்கூடிய பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்கள் இனி அவங்களுடைய லாங்குவேஜில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நல்லா படிப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. இதில் 2 விஷயம் கிளியர். ஒன்று என்னென்னா, மோடி சர்க்கார் ஹிந்தியை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே, அது திட்டவட்டமாக போய் ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மு. ரெண்டாவது, பட்டியல் சமூக பழங்குடியின சமூக மக்களுக்கு எதிராக மோடி சர்க்கார் நடந்துக்குது அப்படின்னு இந்தி கூட்டணி கிளைம் பண்ணுறாங்களே, அதுவும் பொய் தான். பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக இப்போ இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்களே, இதுவும் ஃபேக்கு தான், இந்தி கூட்டணியுடைய கிளைமு அப்படின்னு அடுத்தடுத்து பாஜக இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்க பாஜக இந்தி கூட்டணி இடையே பெரிய மோதல் சோசியல் மீடியாவில் வெடிச்சிருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.